கொடுத்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, சிலுவையிலே மரித்தாரு, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு உள்ளத்துல ஒரு இடம் கொடுக்க முடியுமா? இயேசுக்கு உள்ளத்துல ஒரு இடம் கொடுக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன். சவாலா சொல்றேன். இயேசுக்கு வாழ்க்கையில இடம் கொடுத்தவங்க ஒருத்தர் கெட்டு போனது இல்ல, ஒருத்தர் அழிஞ்சு போனது இல்ல. எல்லாரும் இயேசு தலை நிமிர்ந்து வாழ வைப்பாரு. தலையை நிமிரச் செய்கிறார். பட்டது போதும், சுட்டது போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். பட்டது போதும், சுட்டது போதும், கண்ணீரும் போதும், கவலையும் போதும். ஆயிரம் பகல் நீளம் எல்லைக்கான அன்பு, ஆயிரம் பகல் நீளம் எல்லைக்கான அன்பு. ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு போதும். ஆண்டவரின் பாதம் அதுவே எனக்கு மாறும் உலகில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்போது நீங்க கேட்ட சத்தம், என் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். இனி காலம் செல்லாதம்மா, வாழ்கிற கொஞ்ச காலம் தேவனுக்கு என்று வாழ்வோம் என்று நீங்க ஒப்புக் கொடுங்க. என் ஆண்டவர் உங்களை ஜீவனை தந்து மீட்டிருக்கிறார். உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு உங்களை இன்றைக்கு இதயத்தின் கதவை தட்டுகிறார். இதயத்தின் வாசல், உங்களுடைய இதயத்தில் சின்ன இடம் கொடுத்தினானால் என் ஆண்டவர் இயேசு உள்ளத்துல வர வாசம் செய்கிறார். என் ஆண்டவர் இயேசு உங்களை இன்றைக்கு அழைக்கிறாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாருங்க. இந்த உலகத்துல யாரும் மேல் சமாதானம் தர முடியும்? யாருக்கு நமக்காக ஜீவனை தர முடியும்? யாருக்காக அவர் ரத்தத்தை சிந்த முடியும்? இன்னைக்கு யாரு நமக்காக ஒரு பதிந்து பேச முடியாதுங்க. யாரு நமக்கு சமாதானத்தை தர முடியாதுங்க. யாரு நம்மை கண்ணீரை துடைக்க முடியாதுங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் தாங்க நமக்கு சமாதானத்தை தருவார். நம்முடைய வேதனைகளை நீக்குவார். நம்முடைய எல்லா கடன் பிரச்சனை